ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கேப் ஆகிட்டு வீடியோ போடாமல். எதனால் போடலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஏப்ரல் 27 பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சு. நார்மல் டெலிவரி தான். பொன் குழந்தை பிறந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் இந்த சின்ன சின்ன குழந்தை அப்புறம் அழுதுகிட்டே இருக்கும். அதனால் அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வீடியோ எடுத்து போட முடியல. நான் தனியாக ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதுவும் முடியலை. வியூஸ் அவ்வளோவா போக மாட்டேங்குது. ட்ராப் ஆகுது. ஓகே, அதனால தான் வீடியோ பெருசாக போடலை. அப்புறம் ஒர்க் போயிட்டு இங்கேருந்து அங்கே போகிறதும், அங்கேருந்து இங்கே வரதும், குழந்தைய பார்க்குறதும், இங்கே வரதும், அங்கேயும் இங்கேயும் ஒரே ஓட்டம் தான். வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அப்படி வீடியோ போடாமல் கொஞ்ச நாள் ஒரு 7 நாள் கிட்ட 8 நாள் கிட்ட கேப் ஆகிட்டு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ டெய்லி போட ட்ரை பண்ணுறேன். ஒரு 1 or 2 வீக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே போடுவோம். அந்த ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு கட்டாயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? எப்படி இருந்துச்சு, ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி ஆச்சு. அங்கே எப்படி பார்த்தாங்க, எப்படி ஓகேவா, அங்கே போய் ப்ரெக்னென்சி பார்க்கலாமா, நார்மல் டெலிவரி ஆகுமா, நல்லா பார்ப்பாங்களா, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பீங்களா. அவங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? நார்மல் டெலிவரி ஆச்சு. பொன் குழந்தை பிறந்திருக்கு. இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு 26, 27 நாள் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா பிள்ளை காண்ற ஃபங்க்ஷன் இருக்குது. போய் குழந்தைய பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டன் அவங்களை கூட்டிகிட்டு வரணும். நிறைய பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. அதெல்லாம் வேணும்னா வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். பட் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக எந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலை. அங்கே இருந்த ப்ரெஷர், அந்த டென்ஷனில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோன் எடுக்கிறதுக்கே தோணலை. எப்படா குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படியோ நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. நார்மல் டெலிவரி ஆகிட்டு வாட்டர் லெவலும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் எப்படியோ நார்மல் டெலிவரி ஆகிட்டு. ஓகே, இவ்வளோ தான். இதோட அப்புறம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப நாள் நம்ம வீடியோ போட்டால் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருந்தோம். பூரா வீடியோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போடுறது இல்லை. அதுக்கு தான் இந்த லாங் வீடியோ எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம ஒரு ஒரு ஜோடி நம்ம பிடிச்சிட்டு வந்துருந்தோம். ஒரு கோயிலே ஒரு ஜோடி அந்த பிளாக் அந்த இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் புறா அது சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த புறா நம்ம பிடிச்சிட்டு வந்த புறா ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா ரெக்கையில் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ரப்பர் பேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். பட் என்னென்னா ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ரெண்டு சுற்றி தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ரொம்ப டைட்டாக போடலை, லூஸாக தான் போட்டிருக்கேன். அதுவும் ஒரு ரெக்கையை பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பூஞ்சி போயிட்டு இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரெண்டுமே எடுத்துகிட்டோம்னா பறந்து போயிடும். அது கோயில் புறானால அது பழகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால இல்லைன்னா ரெக்கையை வெட்டி விடணும். நான் அது பண்ணலை. ரெக்கையை வெட்டி விட்டோன்னா எங்கேயாச்சும் அதை விட்டுட்டு போயிட்டேன்னா பூனை, நாய் ஏதாச்சும் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போயிடும். பறந்து போனால் கூட ப்ராப்ளம் இல்லை. அது ஏதாச்சும் கொன்று சாப்பிட்டுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோ நான் ரெகுலராக போடுறேன். நம்ம சேனலை வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் அந்த அமெரிக்கா தான் அந்த அமெரிக்கா அந்த புறாவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் எக் எதுவுமே பார்த்திங்கன்னா லே பண்ணலை. ஏன்னா டைம் இல்லை. அந்த டைம் எனக்கு டைம் இல்லை. அதுக்கு டைம் இல்லைன்னு தெரியல. அது ஏன் முட்டை போடாமல் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா வெளியே திறந்து விட்றதில்ல. ஓகேவா? அந்த ஒயிட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பேர் வாங்கி விடணும். ரொம்ப நாளாக தனியாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.